ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு நம்ம கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 கிராம் அளவு இருக்கும். சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம விஸ்க வச்சு இந்த மாதிரி நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்கணும், ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இன்னொரு பேனில் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகணும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சுட்டு நம்ம மேலே எடுத்து வச்சுருக்க மாவை ஊற்றணும் அப்படின்னா கீழே நம்மளுக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நம்ம பூந்தி மாதிரி பார்த்திங்கன்னா அழகாக கிடைக்கும். ஸோ நல்லா மாவு இந்த மாதிரி கெட்டியாக நல்லா வந்து தண்ணி ஊற்றி நம்ம கெட்டியாக வந்து பசஞ்சு எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து நல்லா பூந்தி மாதிரி பார்த்திங்கன்னா வரும். மாவு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒழுங்காக வராது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ரொம்ப வந்து முறுவலாக பொரித்து எடுக்காமல் ஸோ போட்ட உடனே பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா எடுத்துருங்க. ஸோ இதேமாதிரி எல்லா பூந்தியுமே பார்த்திங்கன்னா பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லா பூந்தியுமே வந்து பொரித்து எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி பொரித்து எடுத்த பூந்தியை இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சம் குறன்னு பார்த்திங்கன்னா அரைச்சி வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி குறன்னு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப வந்து பவுடராக்கக்கூடாது. இதுதான் பார்த்திங்கன்னா கரெக்டான ஸ்டேஜ். ஸோ இன்னொரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எந்த கப்புக்கு நீங்கள் வந்துட்டு கடலை மாவு வளர்ந்தீங்களோ அதே கப்புக்கு 1/2 கப் அளவு சீனி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/4 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் பாகுப்பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம அதை வந்து பூந்தியில் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ வாசனைக்காக கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு முந்திரியும் திராட்சையும் நல்லா வந்துட்டு நெய்யில் வறுத்துட்டு வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சுகர் சிரப்பு ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாவில் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வந்து எடுத்துக்கலாம். ஸோ சூடாக இருக்கும் போதே பார்த்திங்கன்னா உருண்டை பிடிச்சி எடுத்துடணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் லட்டு வந்து தயாராகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். கன்ஃபார்ம் நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.